உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எத்தனையோ முறை நீ என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணிருக்க. எல்லாம் ஏன் தப்புதான். நான் என் ஈகோலயே இருந்துட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி நீ என்கிட்ட சொல்ல வருவ? சாரி. இல்ல இல்ல, நீ சாரி எல்லாம் சொல்லாத. இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல. உண்மையை சொல்ல போனா நீ எங்கெல்லாம் உன்னால முடிஞ்சதோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணு. அதோட இப்போ நீ தானே சொன்ன இந்த நிலைமை அதுதானே மனுஷனை நல்லவனா கெட்டவனா மாத்துது. அவன் கெட்டவனா இருக்க மாட்டான். ஆனா லக்ஷ்மி, எப்ப அந்த பல்வீந்தர் வீட்டுக்கு வந்தானோ உன்னை மோசமா பிளேம் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் எங்க எல்லாருக்கும் தோணுச்சு நீதான். ரிஷி, நான் நிஜமா தான் சொல்றேன். பல்வீந்தர் எதுக்காக இங்க வந்தானே எனக்கு தெரியாது. இங்க வந்திருந்த பல்வீந்தருக்கு அவனுக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியாது. அவன் எதுக்காக இங்க வந்தா அவனுக்கு எப்படி தெரிஞ்சது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒண்ணுதான் தெரியும். நான் இது எல்லாமே குடும்பத்துக்காக தான் பண்ண. இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தான் பண்ண. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். எல்லாமே சரியாகணும்னு நினைச்சேன். அதோட அஹானாக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவளோட மானம் போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். சத்தியமா சொல்றேன், அதுக்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். நான் உன்கிட்ட போய் சொல்லல ரிஷி. நான் உன்கிட்ட போய் சொல்லல. லக்ஷ்மி, I know லக்ஷ்மி, I know. எனக்கு புரியுது. இங்க பாரு, சில நேரங்கள்ல நாம என்ன நினைக்கிறோமோ இல்ல நாம என்ன செய்யணும்னு இருக்கோமோ அதெல்லாம் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல. சில நேரத்துல எல்லாமே தலைக்கீழ தான் நடக்கும். என்ன ஆண்டி, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல? இன்னும் நான் எப்போ உங்களை பார்க்க வந்தாலும் என்னோட பிரச்சனைகளோட நான் உங்களுக்கு கஷ்டத்தை தரேன்னு. நான் வேற என்னதான் செய்ய? என்னோட பெயினை ஷேர் பண்றதுக்கு இப்போ என் கூட யாருமே இல்லையே. ரிஷி இருந்தா, ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் லக்ஷ்மியை விட்டு எப்ப வருவானே தெரியல. இப்ப அவனுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சாச்சுல்ல. லக்ஷ்மி எதுக்காக இப்படி செய்யறா, ஏன் நடிக்கிறான்னு. ஆனாலும் அவன் லக்ஷ்மிய பாராட்டிக்கிட்டே இருக்கான். அதை விட பெரிய விஷயம், இன்னைக்கு ஹால்ல அவன் உங்க பேச்ச மறுத்து இருக்கான். நானும் ட்ரை பண்ண. நான் அவனை சைட்ல கூட்டிட்டு போயிட்டு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறதா தான் இருந்த. ஆனா ரிஷி அவனுக்கு லக்ஷ்மி கிட்ட தான் பேசணும். இமேஜின், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவகிட்ட பேசுறான். அது கூட எல்லாம் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் டோனை டவுன் பண்ணி பேசணுமா? நான் என்ன அப்படியெல்லாமா பேசுனேன்? அவன் கிட்ட பேசதானே போனேன். அவன் இப்படி சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா ஆண்டி? என் மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. அவமானப்பட்டு நிக்கிறேன். அவமானத்தை ஏற்படுத்தினது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிடையாது. இது லக்ஷ்மி தான் பண்ணா. இது நாள் வரைக்கும் அவ சேர்த்து வச்ச எல்லா அவமானத்தையும் மொத்தமா சேர்த்து எனக்கு கொடுத்துட்டா. இதுக்கு அவைய கண்ணத்துல அப்படியே அரைஞ்சிருக்கலாம். இந்த நேரத்துல எதுக்காக நீங்க வந்த? உள்ள வந்து பேசலாமா? எனக்கு உங்ககிட்ட பேசல நேரம் இல்ல. முதல்ல பணத்தை கொடு. போன தடவை பணத்தை கம்மியா கொடுத்து ஏமாத்திட்ட. ஷட் அப். தள்ளி போடா. அதோட உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? என்ன? என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடிக்காத. எதுக்கு பணமா? அங்க அவளை கடத்த போய் அடியெல்லாம் வாங்கி இருக்க தெரியுமா? அதுக்கு தான் பணம். அந்த காரியத்தை நீ செய்யலையே. ஒரு நிமிஷம். லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க இருக்க? லக்ஷ்மி இங்க வந்த மாதிரி எதை தேடிட்டு இருக்க? லக்ஷ்மி, லக்ஷ்மி எல்லாம் இங்க இல்ல. சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? லக்ஷ்மி இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. நீ எங்க இருக்க? என் கண்ணுக்கே தெரியல. லக்ஷ்மி இல்லன்றது உனக்கு தெரியாதா? அவ அங்க தான் இருக்கு. அவளை கூட்டி வரதானே நீ பணம் வாங்குன. ஆனா அவ கண்ணுக்கே தெரியல. லக்ஷ்மி. ஏய் ஹலோ, ரொம்ப நடிக்காத. லக்ஷ்மி கூட்டிட்டு வரதுக்காக நீ பணம் கொடுக்கல. அந்த வீட்ல ஒரு நாடகத்தை நடத்தணும்ன்றதுக்காக தான் கொடுத்த. அத நான் பண்ணிட்டேன்ல. அங்க போய் தான் எனக்கு தேவையில்லாம அடிலாம் விழுது தெரியுமா? லக்ஷ்மி வேணுமா? மரியாதையா நான் கேட்ட காசை கொடுத்துறீல்ல. நான் என்ன பண்ண? நான் லக்ஷ்மி இல்ல. என்ன லக்ஷ்மின்னு நினைக்காத. இல்லன்னா ஜெயிலுக்கு அனுப்பி சாகடிச்சிடுவேன். அப்படியா? என்ன ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் நான் உன்னை விட்டு வச்சிருந்தா தான் நான் அனுப்புவேன். என்னாச்சு? ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடியே வர? என்கிட்ட இந்த முறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? அன்னைக்கே நான் லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா அவங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆகலையாம நான் எப்படி கூட்டிட்டு வர முடியும் சொல்லு பார்க்கலாம். வந்தீங்க லக்ஷ்மி லக்ஷ்மி கத்துற. இங்க பார்,
நானே மனச கல்லாக்கிட்டு காண்டுல உக்காந்துகிட்டு இருக்கேன். எனக்கு என் லக்ஷ்மி வேணும். உனக்கு உன் லக்ஷ்மி வேணுமா? அவ இப்படி கிடைப்பாளா? ஆ? உனக்கு லக்ஷ்மி வேணும்னா போய் ஏதாவது பண்ணு. குழந்தைங்க போஸ்டர் ஒட்டனா உனக்கு லக்ஷ்மி கிடைக்க மாட்டா. எனக்கு லக்ஷ்மி வேணும். சரி, ஒரு நிமிஷம். என்ன எதுக்கடா மிரட்டுற? உனக்கு என்னெல்லாம் வரும்? நீ என்ன செய்வ? சரி, உன்னால என்ன பண்ண முடியும்? ரிஷியோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன்னு சொல்லுவியா? ஓகே, போய் ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணி பாரு, எனக்கும் பார்க்கணும். உன்ன மாதிரி ஆட்களை யார் நம்புறாங்கன்னு எனக்கும் பார்க்கணும். இருந்தாலும் நீ ரொம்ப நம்பிக்கையில துள்ளிக்கிட்டு இருக்க. ஆடாத. முதல்ல நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணி என்ன நீ கேவலப்படுத்தாத. இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்க. நம்பிக்கை பத்தி நீ பேசினல, இப்ப அவளோட அத்தை, சித்தி, பாட்டி எல்லாரும் நம்புவாங்க. என்கிட்ட இருக்கு, உனக்கு காட்டுறேன். எல்லா விஷயமும் என்கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்கிட்ட அதுக்கெல்லாம் டைம் இல்ல, சீக்கிரம். அப்ப கிளம்பு, எதையும் பார்க்காத. உனக்கு தேவையானதை காட்டுறேன். ரிஷியோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு நான் தான் Headphone பண்ணேன்னு சொல்ல வச்சிருக்கியா? போறியா? சரி, பாக்குறேன். உன் பேச்செல்லாம் யார் நம்புறாங்கன்னு நானும் பாக்குறேன். போடுவா. நைஸ், வெரி நைஸ். பயங்கரமா மூளையை யூஸ் பண்ணிருக்க. லக்ஷ்மியை கிட்னாப் பண்ண போகும்போது இதை யூஸ் பண்ணிருந்தேன்னு வெயி, இந்நேரம் லக்ஷ்மி உன் காலடியில இருந்திருப்பா. மூளையை எடுத்து பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருந்தியா? ஆமா. முதல்ல இந்த மெசேஜை டெலீட் பண்ணு இப்பவே. அப்புறம் என்ன வேணும்னு சொல்லு. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். என்ன வேணும்? எனக்கு வேற என்ன வேணும்? லக்ஷ்மி, லக்ஷ்மி மட்டும்தான். எப்ப பாரு லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்றியே, உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? அந்த லக்ஷ்மிய ரிஷி புடிச்சு வச்சிருக்கான். அதே மாதிரி இன்னொரு லக்ஷ்மிய அந்த குடும்பம் கட்டி காப்பாத்துது. பணம். ஃபைன், எனக்கு டைம் கொடு. என்ன பண்ணலாம்னு பாக்குறேன். எடுத்துக்கோ, எவ்வளவு டைம் எடுத்துக்கோ. வெயிட் பண்றேன். பாத்து போங்க, பாத்து போங்க. இங்க நிறைய மேடுகளா இருக்கு. எனக்கு பழகிருச்சு. நீங்க பாத்து போங்க, அடிபட்டுற போது. நான் அடிபடுறத பத்தி நீ கவலைப்படாத. நீ உன்னை பத்தி கவலைப்படு. ஏன்னா உனக்கு லக்ஷ்மி கிடைக்கலன்னா காலம் பூரா இப்படிதான் அடிபட்டுக்கிட்டு இருப்ப. யூஸ்லெஸ். லக்ஷ்மி என்னோட சொத்து. அவ எனக்கு மட்டும்தான், ரிஷிக்கு கிடையாது. அவளை ஒரு நாள் கண்டிப்பா தூக்குவேன். நீயே பாரு. இந்த பல்லுவோட குழந்தை அது. பல்லுனா வேற யாரு? நான் தான் பல்லு. லக்ஷ்மி, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கி தரமா? என்ன ரிஷி ப்ரோ, கண்ணு தெரியல உங்களுக்கு? ஏன் அப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கவே இல்ல. நீங்க இப்ப யார மனசுல வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் விழுந்துட்டேன். பல்விந்தர். பல்வேந்தரா? அவனா அன்னைக்கு வந்திருந்தான்ல. லக்ஷ்மி, லக்ஷ்மி நீ எனக்கு சொன்னான். நான் செய்தியோட வந்திருக்கேன். அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்? எக்ஸாக்ட்லி அதை தான் சொல்றேன். நான் யோசிக்கிறது இது தான் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அதாவது லக்ஷ்மியோட பிரெக்னன்சியை பத்தி. அதானே, லக்ஷ்மி அண்ணி பிரெக்னன்ட்டாவும் இல்ல. எக்ஸாக்ட்லி. ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் கிளைம் பண்றதுக்கு. அவனோட குழந்தைன்னு சொன்னா. ஆனா குழந்தையே இல்ல. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு. நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அண்ட் ஐம் ஷூர் அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த வீட்ல யாரோ பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. யாரோ ஹெல்ப் பண்றாங்க. அவங்க தான் இங்க கூட்டு வந்திருக்காங்க. இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. சரி, இதெல்லாம் சூழ்ச்சியா தெரியுது. இது ஒரு பெரிய சூழ்ச்சி ஆயுஷ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.